ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Premistyle Vlogs. எல்லாம் தங்கங்களா அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி இது ஒரு இன்ஃபர்மேஷன் விலாகாக இருக்க போகுது. ஏன்னா என் பொண்ணு ஹை ஸ்கூல் கிராஜுவேட்டு இந்த வருஷம். ஸோ அது இங்கே எப்படி கிராஜுவேஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். இது 2021 நேஷ்னல் ஆனர் சொசைட்டி ரெக்கக்னிஷன். இது நேஷ்னல் ஆனர் சொசைட்டி ரெக்கக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்போது நேஷ்னல் ஆனர் சொசைட்டின்றது ஹை ஸ்கூல் ரெக்கக்னிஷன் நேஷன் வைடில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க. இதில் ஒரு 4 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த 4 க்ரைட்டீரியாஸையும் பிள்ளைங்க மீட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இப்போ என் பிள்ளைங்க கேத்தலிக் ஸ்கூல் போகிறதுனால கேத்தலிக் ஸ்கூல் ரெக்கக்னிஷன் ஆல்பர்டஸ் மேக்னஸ் ஆனர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்பர்டஸ் மேக்னஸ் ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் ஹீ இஸ் அ கேத்தலிக் சயின்டிஸ்ட். ஸோ அதனால் அவரோட பேரை வச்சு தான் அந்த இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது இல்லாமல் நம்ம அந்த 4 க்ரைட்டீரியாஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒன்று அகாடமிக் அச்சீவ்மெண்ட், ரெண்டாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், மூணாவது சர்வீஸ் பண்ணணும், நாலாவது கேரக்டர். ஸோ இந்த 4 க்ரைட்டீரியாவும் பிள்ளைங்க மீட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 4 க்ரைட்டீரியாவும் ஜஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டில் போய் எல்லாம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர முடியாது. ஹை ஸ்கூல் பீரியட், அதாவது 9th கிரேட்லேருந்து 12th கிரேட் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ஸ்டூடெண்ட் எல்லாமே 11th கிரேட் ஸ்டூடெண்ட்டும் 12th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இத்தனை பேர் தான் இந்த ஆல்பர்டஸ் மேக்னஸ் நேஷ்னல் ஆனர் சொசைட்டியில் ரெக்கக்னைஸ் ஆகியிருக்காங்க எங்கள் ஸ்கூலில் இருந்து. ஸோ இந்த மாதிரி அதாவது யூஎஸில் இருக்க ஒரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெக்கக்னிஷனுக்கு எல்லாரையும் ஃபுல் ஃபேமிலியும் போகக்கூடாது. ஜஸ்ட்டு மாம் அண்ட் டேட் 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு நானும் என் ஹஸ்பண்டு 2 பேரும் தான் போயிருந்தோம் பிகாஸ் ஆஃப் த கோவிட். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இத்தனை ஸ்டூடெண்ட் தான் 11th கிரேடு 12th கிரேடு 2க்குமே சேர்த்து எங்கள் ஸ்கூலில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியும், ஒரு கிளாஸில் ஒரு 80 பிள்ளைங்க இருக்காங்க. 12th கிரேடில் ஒரு 80 பிள்ளைங்க இருப்பாங்க, 11th கிரேடில் ஒரு 80 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் செலக்ட் ஆனது இவ்வளோ தான். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் how difficult it would be for a student to become this in spite of all other stuff that's going on, because they have to maintain this for the 4 years of their career from 9th grade to 12th grade. They have to maintain this. So it was just very special to us, and my husband and I are very proud of her too. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்தீட்ரலில் அவங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அவங்களுக்கு ஒரு மேத்ஸ் இருந்தது. ஸோ திஸ் இஸ் தேர் லாஸ்ட் மேத்ஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட். இதுக்கு பின்னால் அவங்களுக்கு கிராஜுவேஷன் மேத்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்தது. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல் இதுதான் அவங்களோட லாஸ்ட் மேத்ஸு. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் வேர் அலவுட். ஸோ நான் மட்டும்தான் போயிருந்தேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார். ஸோ ஐ வாஸ் தேர். ஆனால் இந்த லாஸ்ட் மேத்ஸில் பாப்பா ஷி வாஸ் அன் ஆல்டர் சர்வர். அதனால் எங்களுக்கு கேண்டில் பேரியராக இருந்தால். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு சி, பிகாஸ் என் பொண்ணு அவளோட 4 இயர்ஸ், அது இல்லாமல் அவள் சின்னதுலேருந்து எங்கள் பங்குலேயே அவள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணால். திஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு அஸ். அண்ட் please let me tell you, I take pride when my children do traditional church duties, and no matter what. And so நான் போயிருந்தப்போ she was the candle bearer, and it was just so nice. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கிளாஸ் ஆஃப் 2021 இவங்களோட அந்த ஒரு மோட்டோவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மோட்டோன்றது சீக் த சம்மிட். அதுதான் இவங்களோட ஒரு டைட்டில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸோட டைட்டில் மாதிரி. இது எல்லாமே ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் நடந்ததுனால அப்போ கோவிடோட இது ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் கொடுத்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இது வேக்சின் எடுக்காத குழந்தைங்கள்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் விட்டு மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் அட் தட் டைம் எவ்ரிபடி ஹேட் டு வேர் அ மாஸ்க். பட் ஆனால் வேக்சின் எடுத்திருந்தால் குழந்தைங்க ஒன்றா உட்காரலாம், 16 வயசுக்கு மேலே இருந்தால் ஒன்றா உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், என்னடா அது எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றா உட்காந்துருந்தா அவங்க வேக்சின் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்.
அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒன்றா இந்த மாதிரி வேக்சின் எடுத்துகிட்டு ஒன்றா உட்காரத்துக்கு அவங்க வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும், யார் எடுத்திருக்கா இல்லைன்றது. ஸ்கூலில் வந்து வேக்சின் யூஎஸில் வந்து பேசிக்காகவே ஒரு குழந்தையும் ஸ்கூலுக்கு போகணுன்னாவே டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் ஸ்கூலில் அட்மிஷனே உண்டு. இல்லை எதுக்காவது ஸ்பெஷலாக ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தால் அதையும் அவங்க வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வேக்சின் எடுத்த வாட்டி அந்த ரெக்கார்டை வந்து நம்ம வந்து ஸ்கூலில் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் குழந்தைங்கள வந்து ஒன்றா உட்கார அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சும்மா நான் வேக்சின் எடுத்துட்டேன் அப்படின்னு போயெல்லாம் உட்கார முடியாது. அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு. தென் தே வில் அலோவ் யூ டு சிட் டுகெதர். இப்போ வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அதாவது கேத்தலிக் சென்ட்ரல் ஸ்டூடெண்ட்ஸோட பிரின்சிபல் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ட்ரான்ஸ்லேட் தட். யூ கேன் ஜஸ்ட் லிசன் டு வாட் ஷி said. ஸோ ஹியர் வி கோ. Such as this year, when things have felt like an absolute storm on the outside, I picture faith. I picture God as it's not something that stops the storm. It just keeps that inner circle of peace, hope, love protected. So no matter what is going on out there, that calm on the inside remains. I hope that you can return back to that. I hope that your faith is something that will remain in there no matter what is happening on the outside. That you can reflect back that that's protected in the core of your being. The other aspect of that metaphor, just like the metaphor of oceans or seeking the summit, there are other things that these metaphors can speak to us in other times in our lives when we give ourselves just a minute to reflect on them. And if you picture that glass candle holder, it's also a lens through which we can see other things on the outside. And it's much easier to see with those things with perspective when you're able to draw into that center, that protected center, rather than picturing yourself being stuck in the middle of that storm. It allows you to see things that you might otherwise miss. And too often in our world, if we immerse ourselves in that storm and not allow ourselves to draw in that peaceful center, we fail to recognize the signs of God's love that are all around us. We think that other people are against us when they're actually praying for us. Or we think that, somebody's, saying something when actually they're supporting you all along. So I just encourage you to kind of come back to these images and the metaphors of our faith and of the world around us that allow us to draw into that center. Part of what happens when you do that is you adopt a mindset of firmly and persistently noticing God's hand in your life, the love and support around you, and then being able to extend that grace and peace to others. Okay, so with that, I actually got word from Mr. DeWitt, who's in the middle of some other storm. That's one thing Mr. DeWitt and I have learned the hard way this year, is that usually what we want to do in a day does not get done because somebody has to show up with a measuring tape or, all those things that he and I hate doing. But he had to deal with something else. So can I give directions right now? Okay, so I have some directions for you after Mass. After we sing our closing hymn, you're going to come out this door, and there's going to be some lovely moms out there handing you the tickets for your lunch. But before you go to the lunch, before you go to the trucks, the food trucks, we want to get a picture, a Corex-style picture of you. So Mrs. Tosi is going to be up on the roof of the school, and I'm going to ask you to go in that space right around Mary, and look up, and you're going to see her up there, and we're going to take a very quick class picture before you eat your lunch. Sound good? Great. Thank you.
ஸோ இதுதான் வந்து அவங்களோட டாக்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இட் வாஸ் அ வெரி குட், என்ன சொல்கிறது, அட்வைஸ் மாதிரியும் கிடையாது. பட் இட் வாஸ் லைக் அ சஜஷன்ஸ். தெர் வாஸ் நோ ஃபோர்ஸ்ஃபுல் திங் வாட் யூ ஹேவ் டு டூ, வாட் யூ நாட் ஹேவ் டு டூ. ஷி ஜஸ்ட் லேட் அவுட் திங்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து மேத்ஸ் முடிஞ்ச வாட்டி குழந்தைங்கெல்லாம் வந்து வெளியில் வந்துட்டு தென் தே ஹேட் ஸ்கூல் வந்து லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாம்ஸ், வாலண்டியரிங் மாம்ஸ்லாம் வந்து வாலண்டியர் பண்ணாங்க. அண்ட் தென் அப்படி தான் போச்சுது. அப்புறம் இந்த கிளாஸ் ஆஃப் 2021 இந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஒரு யூனிக் பிக்சர் எடுத்தாங்க. இட் வாஸ் அட் த ஸ்டாச்சு ஆஃப் வேர் மதர் மேரி. அவங்க ஸ்கூல் முன்னால் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சு முன்னால் நிற்க வச்சு எல்லோரும் மேலே பார்க்குற மாதிரி அருமையாக இருந்தது அந்த ஃபோட்டோ. அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபைனல் ப்ரொசஷன் அதை வந்து அப்படியே பாருங்கள் மியூசிக்கோட. இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் டு ரிமெம்பர் ஃபாதர் சேவியர் ஹூ ஹெல்ப்ட் மீ த்ரூ அவுட் மை லைஃப். அண்ட் எங்கள் அப்பா, என்னோட அப்பா, ப்ளஸ் எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் தாத்தா, இவங்க 3 பேருமே உயிரோடு இல்லை. ஆனால் வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறைய இருக்குன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பிலீஃப். பட் இட் இஸ் ஜஸ்ட் மை பிலீஃப். ஸோ வி ஹாவ் தட் பிளஸ்ஸிங். ஐ அப்சல்யூட்லி believe that they are praying for us up there. ஸோ அந்த ரெண்டுக்குமே, அதாவது ஐஸ்கிரீம்க்கு ஒரு இது டிக்கெட்டு, லஞ்சுக்கு ஒரு டிக்கெட். ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் 2 டிக்கெட் கிடைக்கும். அவங்க எல்லாம் போய் அது லைனில் நின்று, ஸோ தட் வாஸ் தேர் லாஸ்ட் லஞ்ச் ஆஸ் அ ஸ்கூல் கிட்ஸ். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது பாப்பா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடைசியாக போயிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் அந்த மதர் மேரி ஸ்டாச்சுக்கு போயிட்டு அவங்க பிரின்சிபலை சொன்னாங்க இல்லைங்களா கோயிலில். ஸோ அது நின்று இப்படி தான் இங்கே தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கே பாருங்கள் ரூஃபில் அவங்க ஃபோட்டோகிராஃபர் ஒரு டீச்சர் நின்றுட்டுருக்காங்க ஃபோட்டோ எடுக்க. ஸோ இந்த ஃபோட்டோவையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஃபோட்டோ செஷன் முடிஞ்சதும் பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களை எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ நானும் பாப்பா ஃப்ரெண்ட்ஸு அவளோட அந்த ஒரு கேங்க் இருக்குது. அந்த கேங்க் அந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவளை அங்கே விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஸோ தட் வாஸ் த செலிப்ரேஷன், அவளோட பார்ட் ஆஃப் கிராஜுவேஷன் செலிப்ரேஷன். இது வந்து மே லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் வர வர வந்து ஐ வில் ஷேர் the main things, how they do and what they do. அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குமே வந்து இது ஒரு புது அனுபவம் தான். ஏன்னா நானே இந்தியாவில் தான் படித்தேன். பட் அங்கே வந்து இந்த இதே டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம வந்து படிப்பு மட்டும்தான், அதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிப்பில் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ். இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிப்புலேயும் இருக்கணும், பட் தெர் ஆர் அதர் க்ரைட்டீரியாஸ் தட் தே ஹேவ் டு எக்ஸல் இன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அவார்டுனாலும் அப்போ தான் கிடைக்கும். இல்லை படிப்பு மட்டும் சரி படிச்சுட்டு நம்ம அவார்டு வாங்கலான்னா அந்த மாதிரி இங்கே வாங்க முடியாது. ஸோ இப்போ வந்து இது எல்லா ஸ்கூல்லேயும் யூஎஸில் இப்படி தானே. நேஷ்னல் ஆனர் சொசைட்டின்றது ஒன்று தான். ஆனால் வந்து தெர் ஆர் ரூல்ஸ் தட் ஆர் செட் இன் எவ்ரி ஸ்கூல். இது வந்து கேத்தலிக் ஸ்கூல், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எங்கள் டயசிஸில் இந்த இதெல்லாம் மீட் பண்ணி இருந்தால் தான் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். And for some people it might not be interesting, and that's okay. And I will see you all in the next video. Until then, be well, stay well, and enjoy. Bye. And take care, you all.
ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு சில பிக்சர்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் vlogல சொன்னல, அதெல்லாம் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.